இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த டே அப்படின்னு கூட சொல்லலாம். தாட் ஃபார் த டேன்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த டே. அதாவது என்னோட கண்ணோட்டம் அந்த விஷயத்தின் மேலே. ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தோணுச்சு, ப்ரெட்டோட கார்னர் வந்து பெரும்பாலானவங்க தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து நெஞ்சு அடைக்குது, தொண்டை அடைக்குது அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ப்ரெட்டு செய்கிறப்போ ஒரு மாவாக செஞ்சு அது ஒரு மோல்டில் வச்சு அதை உள்ளே பேக் பண்ணுவாங்க. அந்த மாவு வந்து ஒன்றா தான் பரட்டி, ஒன்றா தான் செஞ்சு, ஒன்றா தான் வைக்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பார்ட் மட்டும் லைட் ப்ரௌனாகவும் வெளியில் இருக்கிற பார்ட் டார்க் ப்ரௌனாகவும் இருக்கும். இன்கேஸ் வெளியில் இருக்க பார்ட்டும் லைட் ப்ரௌனாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரெட் வந்து வேகவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அது வந்து வெளியில் இருக்க பார்ட்டோட மிஸ்டேக் கிடையாது, அது டார்க் ப்ரௌனாக இருக்கிறது அதோட மிஸ்டேக் கிடையாது. அதை தன்னை வறுத்தி உள்ளே இருக்கிற பார்ட் நல்லா வேகணுன்றதுக்காக தன்னை வறுத்திக்கிச்சுன்னு கூட சொல்லலாம்ல. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் சில பர்சன்ஸ் அவங்களே வருத்தி அவங்க கொஞ்சம் ஓவர் எஃபர்ட் போட்டு நமக்காக நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அவங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நம்ம கூடவே தான் கடந்து வருவாங்க. ஆனால் அது எதுவுமே நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்களோட வேல்யூ நமக்கு புரியுறதில்ல. அந்த கொஞ்சம் பேக் ஆகி நல்லா வெளில வந்ததுக்கப்புறமா எப்படி ப்ரெட்டோட கார்னர் நம்ம தூக்கி போட்டுறோமோ அந்த மாதிரி அந்த பர்சனை நம்ம சீக்கிரமாக தூக்கி போட்டுறோம், ரொம்ப ஈஸியாக, அவங்களோட வேல்யூ தெரியாமல். சும்மா தோணுச்சு சொல்கிறேன்.